யார் வற்புறுத்தலையும் நாங்கள் செய்யல, நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அஞ்சலா அக்கா எனக்கு சொல்லிச்சு. அந்த அக்காட்ட கேட்கலாம். எலி செத்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலாக்கா வீட்லையே எலி செத்துருச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலையா இந்த கோட்ரஸ். அப்புறம் சரின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களா, எங்கடா எலி செத்து கிடக்குன்னா அந்த அக்காவும் தொடவுதான். சமையல் கட்டில் இருந்து பார்த்தா அந்த ரூம் தெரியுமா, அந்த அக்கா சொன்னிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அந்த அக்காவும் அப்புறம் பார்த்தா தூக்கிட்டு போனாங்களாம். என்ன பண்ணுறது இவனுங்க இந்த உயரம் 2 வச்சாலுங்க, இங்கே 1.5 வச்சாலுங்க. கோயில்ல 4000 டிக்கெட். 4000 2000 நைட்ல வைக்கலாம். எல்லாரும் போய் பண்ண முடியாது. ஆன்லைன் கிளாஸ் வந்து புக் பண்ணிடுறாங்க. ஆமாண்ணே, அவங்க மட்டும் தான் வேற யாரும் 8 மணிக்கு தான் அவர் நைட்டு 12 மணிக்கு போவார் அண்ணி உள்ளார. அப்போ வரைக்கும் அவர் 12 மணிக்கு போகிறப்ப தான் இந்த உங்கள் அண்ணன் அந்த இது அரவணை வாங்கிட்டு இது சட்டை இருக்கா அப்படி கொடுக்க கேட்டாங்க சார். அப்படி பாத்துல ஏன் அனுப்பிட்டாங்களான்னு வந்து வைக்கலாமா கேட்குறீங்களா? அனுப்புறாங்க. சரி யூஜியா பிஜியா யூஜி. சரி. எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இருக்கலாம். ஒன்றா 2ஆம் மேடம்? இன்னொன்று என்ன சொன்னீங்க கடைசியா? சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட். தேங்க்யூ. மத்தியானம் வந்துட்டு தைக்கிற வேலை கொஞ்சம் அவங்க பிள்ளைங்களா சமைச்சு வந்துட்டு அவன் டெய்லி விசிட் பண்றான். ஆமா, அத்தையை பார்க்காம இருக்க மாட்டேங்கிறான். இந்த மேடம் முத வந்து இங்கே இருக்கு நிற்கிறப்ப ஏண்டா நிற்கிறாங்கன்ற மாதிரி டென்ஷன் ஏற்றிட்டாங்க. ஷோன்னு பெய்யுது, கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை டென்ஷன் எடுத்துறாங்க. நீங்கள் இல்லைப்பா பாடிக்கு மணிக்கு போயிட்டுருந்தீங்க. அப்புறம் பேச தான் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி இல்லை அந்த அப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன மாதிரி மீன். நான் ஏதோ மழை வர்றதுனால அப்போ இன்னும் அதுதான் இறக்கல, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. யாரு இப்போ போன வண்டியில் இப்போ போனாங்கிட்டு அதான் கேட்டால் போவான் இருமுடி என்ன பண்ணிட்டேன் பாருங்களேன், சும்மா தானே விளையாட்டுக்கு, அது விளையாட்டுக்குன்றது ஒரு மாதிரி சொன்னோம், விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இப்போ நான் தானே சொன்னேன், இப்போ என்ன இருக்கு அப்படிங்க. ஆனால் அதுக்கு நல்ல இதெல்லாம் வாங்கிக்கான் சித்ரா. நீங்க
வாங்கிட்டு அது டென்ஷனாக கூட நடக்குங்க. ஊற்றிடும். ஒரு இது எவ்வளவு தராங்க? 5 ரூபாயா 10 ரூபாயா? 10 ரூபா 5 ரூபான்னு தருவாங்க. கட்டை பொறுத்து வச்சு. இல்லை நான் இது வீட்டுக்கு சாப்பிட நாளைக்கு 4:30 தான் செய்வோம். நாளைக்கு செய்வீங்களா? நாளானிக்கு தான் நாங்கள் வரமாட்டோம். நாளைக்கு எவ்வளவு? 100 ரூபாய். நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம தானே எங்க மேடம் நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணும் தானே. டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், சாதம் சாப்பிடணும். ₹500 காசு கொண்டு வர சொன்னா இன்னும் காணாம போனாங்க. உங்க அண்ணனா ஃபைனான்ஸ் கட்டணும். இது கப்பு வேற வாங்கணும். கத்துறது இல்லாம ஒன்றுகிட்ட கத்துவாங்க. இது இவங்கள்ட்ட எதையாவது கத்தி நம்ம தொண்டை தண்ணி ஆட்டிக்கலாம். ஆமா, என்ன வித்தியாசம் தெரியுது? தெரியவே இல்லைங்க. மரம் மாதிரி வச்சுட்டு இந்த இங்க சொல் சொன்னாங்க. எனக்கு அதுல இருந்து அவன் பக்கத்துல ஒண்ணு நின்னுட்டு அவன் அங்க நின்று தான் நம்ம போட்டு கிராஸ் பண்ணிடுறோம். அந்த அந்த இந்த இந்த கண்ணாடி போர்டு வைப்பாங்க ஒருத்தன். ஆமாம், எங்கள் வீட்டில் கூட குடியிருக்கானே அவன். இந்த நன்றி சண்டை வேணும் பார்த்துட்டானே. அவன் அங்கே வச்சுக்க மாட்டானேன்ட்டா பார்த்தானா தலையை கீழே போட்டு ஓடிடுவேன், தெரிச்சிருவான்.